எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை 5/4/2025 உத்தராயணம் ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் 22ஆம் நாள். இன்றைய திதி அஷ்டமி திதி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 9:30 முதல் 10:30 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய குளிகை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய திதி அஷ்டமி திதி. யோகம் அதிகண்ட நாம யோகம். இன்றைய கரணம் மதியம் 1:42 வரை பத்திரை, பின்பு பவகரணம். இன்றைய நட்சத்திரம் 10:47 பிறகு அதுவரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் 10:47 வரை அனுஷத்துக்கும் பின்பு கேட்டைக்கும் சந்திராஷ்டம நட்சத்திரமாக மாறுகிறது. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மீனத்தில் சுக்கிரன், சூரியன், புதன், ராகு, சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? சனிக்கிழமை தோறும் சனி நீராடுவது உத்தமம். நம்ம தொன்று தொட்டு முன்னோர்களால் நமக்கு கற்பிக்கப்பட்ட அந்த விஷயம் கிரகங்களையும் இல்லத்தில் பொருத்தி பார்த்திருக்கிறார்கள். அதனால்தான் இந்த விஷயம் நமக்கு தொன்று தொட்டு வந்துகிட்டு இருக்கு. சனி நீராடுவது என்பது மிக பிரத்யேகமான ஒன்று. அந்த எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு அதீத மருத்துவ குணம் கொண்ட ஒரு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான எண்ணெய். உடல் முழுவதும் பூசிக்கொண்டு குளிர்ந்த உடம்பாக இருந்தால் 5 நிமிடம், அதிகபட்ச உஷ்ண உடம்பாக இருந்தால் ஒரு அரை மணி நேரம் கூட இருக்கலாம். இருந்து வெந்நீரில் குளித்து வரவே உடல் நோய்கள் தீரும். இதில் மாற்றமே இல்லை. ஸ்கின் டிசீஸ் வரவங்க, உடல் உஷ்ணத்தன்மை கொண்டு பாதிக்கப்படுறவங்க, டென்ஷன் பேர்வழி, அவங்கெல்லாம் இதை பயன்படுத்தினாவே சனீஸ்வர பகவானோட பிடியிலிருந்து விடைபெறலாம். அதுவும் 7.5 சனி முடிவுக்கு வந்திருக்கிற கும்பராசிக்காரங்க, 7.5 சனியில் இருக்கிற மீனராசிக்காரங்க, மேஷராசிக்காரங்க, சனியின் பார்வையில் உள்ள ராசிகள், சனியின் நட்சத்திரங்கள், கன்னிராசிக்காரங்க, சிம்மராசிக்காரங்க அப்படின்னு தனித்தனியாக பார்க்காம பொதுவாக இல்லத்தரசிகள் அவங்க தான் இதை கொடுக்கணும். சனிக்கிழமை ஆச்சுன்னா இந்தாங்க எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, இந்தாங்க டவல் எடுத்துகிட்டு போங்க, சூப் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு நீங்கள் பரிவுடன் சொல்லும்போது தட்டாமல் கணவன்மார்களை வழிநடத்த முடியும். அதே மாதிரி அவர்கள் செய்யும்போது பிள்ளைகளும் அதை பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்வில் நோயற்ற வாழ்வை அனைத்தையும் இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுத்து கொண்டிருக்க சனீஸ்வர பகவான் எல்லோருக்கும் கொடுப்பார். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போமா? மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய முயற்சி தடைப்படக்கூடிய அமைப்பு, தொழில் ஸ்தானம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு. சற்று மிகுந்த எச்சரிக்கை தேவை. இன்று உங்களுக்கு சாந்தமா இருக்கணும், அமைதியா இருக்கணும். இருந்தீங்கன்னா உங்களோட வேலை சிறப்பாக நடக்கும். எனக்கு தெரியும்னு கத்தனைங்க, முடிஞ்சு போச்சு. அதனால ஜாக்கிரதை. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டில் ராசிக்குள் குரு, 2இல் சந்திரன், தனஸ்தானம், முயற்சிஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் இத்தனையுமே ரொம்ப சிறப்பாக இருக்கு. குறிப்பாக லாபஸ்தானம் நல்லா வேலை செய்யும், அதிகபட்ச பிரைட்டாக இருக்கு. அதனால வெற்றிகளை வாரி குவிக்கக்கூடிய அமைப்பு இன்று உங்களுக்கு.
மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் நாம் எல்லோரும் வென்று விட்டோம், இனி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போம் அப்படின்னு மனதையும் உடலையும் செம்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்று உங்களுக்கு. கடகராசி என்பர்களே, கடகத்தை பொறுத்தவரை இந்த நாள் இது நாள் வரையில் வெற்றி பெற முடியாமல் ஒரு பணியை தொடர முடியாமல் இருந்த கடகராசி என்பர்கள் தற்சமயம் போட்டி பந்தயங்கள் இதெல்லாம் கலந்துக்கிட்டு ஒரு வெற்றியை சுவைக்கக்கூடிய அமைப்பு இன்று உங்களுக்கு. சிம்மராசி என்பர்களே, சிம்மத்தை பொறுத்தமட்டில் அறிவு அதிகபட்சமாக வேலை செய்வதற்கு இடமில்லாமல் போகிறது. காரணம், உங்களுடைய எதேச்சதிகார தன்மை. நாம் செய்வது அத்தனையும் நன்றாக நடக்கும் என்ற ஒரு கர்வம். அதை விடுத்து அனைத்திற்கும் மேலாக என் அப்பன் இருக்கிறான், இறைவன் இருக்கிறான் என்ற எண்ணத்தோடு கீர்த்தி புகழ் செல்வத்தோடு அந்த ஞானத்தோடு பயணம் செய்தீர்களானால் இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் இந்த நாள் சற்று எல்லா விதமான நற்பலன்களையும் கிடைத்தாலும் யோககரமான அமைப்புகள் இருந்த போதிலும் தொழில் விஷயத்தில் கவனம் எச்சரிக்கை தேவை. குறிப்பாக மனைவி உறவு சார்ந்த விஷயங்களில் தலையீடுகள் குறைந்து இருந்தால் சிறப்பு மகிழ்ச்சி உங்களுக்கு. துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரையில் கிரக நிலவரங்கள் ஏற்றம் பொருந்திய வாய்ப்புகள் இருப்பதால் 2 நாட்களாக இருந்த சில மனக்குழப்பங்கள் தீரும். இன்று உற்சாக களிப்புடன் காணப்படுவீர்கள். விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சகத்தை பொறுத்தவரையில் ஒரு ஏற்றம் மிகுந்த ஒரு வாய்ப்பு, ஒரு புதிதாக தொழில் அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி, வெளிவட்டார தொடர்புகளில் ஒரு முயற்சி பலிக்கக்கூடிய அமைப்பு இன்று உங்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்தவரையில் இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த யோகமான அமைப்புகள் பெருகிக் கொண்டே வருகின்ற அமைப்பு உங்களுக்கு உள்ளது. அதனால் இந்த நாளை ரொம்ப அற்புதமா பயன்படுத்திக்கங்க. மகர ராசி என்பர்களே, மகரத்தை பொறுத்தவற்றில் வீடு வரை வருகிறது, வீட்டுக்குள் வருவதில்லை. கைக்கு கிடைத்து விட்டது, கிடைக்கல. அந்த அளவுக்கு ஒரு தாமதப்படுத்துகின்ற அமைப்பு இன்று உங்களுக்கு. அதனால தாமதங்கள் விலக வேண்டும். நம்மளை விட்டு போயிட்டாலும் சனீஸ்வரரை மறக்காம தியானம் பண்ணுங்க, அவருக்கான வழிபாடு செய்யுங்க. எல்லாமும் என் அப்பன் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தந்துருவார். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரையில் ஒரு தோல்விதான் அடுத்த கட்ட வெற்றிக்கு படிக்கட்டு. நீங்க இப்ப முயற்சி பண்ணிட்டீங்க, அங்கீகாரம் கிடைச்சிருச்சு, ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டீங்க, அதில் கவனம் செலுத்துங்க. ஒரு முயற்சி செய்து ஒரு புதிய படிப்புக்குள்ள போயிட்டீங்க, அந்த படிப்பு வெற்றி பெறணும்னா உங்களோட முயற்சி தேவை. ஐயோ போகும்போதே நிறைய தோல்விகள் வருது அப்படின்னா அந்த தோல்விகளை கண்டு தோழ மாட்டீங்க. உங்களுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸு, அந்த ப்ளஸ்ஸுக்குள்ள ப்ளஸ் ஆகணும். நீங்க தான் சார் சொல்றீங்க, ஒன்றும் நடக்க மாட்டேன்னு சொல்றதுலாம் வேலை இல்லை. எனக்கு தெரிந்த கும்பம் அத்தனை பேருமே பழி பாவங்களில் இருந்தும் தன சிக்கல்கள் பொருளாதார சிக்கல்களிலிருந்தும் வெளிவந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் அப்படி வெளிவருவீர்கள். தோல்வி முகத்திலிருந்து வெற்றி முகம் உண்டு உங்களுக்கு. மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டில் வீடு, சுகம், கடன், அதுபோல கணவர் மனைவி இந்த 2 ஸ்தானங்களுமே சற்று கவனமா பார்த்துக்கணும்.
எரிச்சல் மூட்டுவதை போன்ற பேசுவதை தவிருங்கள். பிடிவாத குணத்தை சற்று விலக்கி வையுங்கள். இன்னைக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு நாள். கவனம் கவனம் கவனம். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.